சன்னா மசாலா பண்ணுறதுக்கு கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன் எண்ணெயில். அது கூட சோம்பு, ஒரு நட்சத்திரம் இது, ஒரு பட்டை சேர்த்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் லெஸ் மசாலா இருக்கிற இது சம்மருக்காக ஒரு நல்ல ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்குறேன் பாருங்கள். இது கூட கொஞ்சம் முந்திரி பருப்பு, தேங்காய் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் வதங்கினோடனே இதோட தோலோடு இருக்கிற பூண்டு சேர்த்துருக்கேன். இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக ஆகணும். நல்லா ப்ரௌன் ஆன உடனே இதை வந்து நம்ம ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இதில் வந்து தக்காளி போடாமல் நான் பண்ணுறேன். இதுக்கு நான் தக்காளி வந்து இதில் சேர்க்கலை. அதுக்கு பதில் வந்து இந்த சம்மருக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லதான வெந்தயக்கீரை சேர்க்குறேன். இது வந்து சென்னா வந்து வேக வச்சு வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கின உடனே இந்த தேங்காய் இதை வந்து வெங்காயம் இதை வந்து நல்லா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் கீரை, வெந்தயக்கீரை, அதை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி கொண்டக்கடலையோடு சேர்த்து நல்லா வதக்கும். அந்த கீரை வந்து கொஞ்சம் ஒரு 5 to 7 மினிட்ஸில் நல்லா வதங்கிடும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த டைமில் இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டு மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன். இந்த மஞ்சப்பொடி எதுக்கு போடுறோன்னா, நீங்கள் மஞ்சப்பொடி போட்டுட்டு எதை வேக வச்சு காயோ எதுவும் போட்டாலும் மேலே வெடித்து வர்றது, அதுக்காக தான் ஃபஸ்ட்டு மஞ்சப்பொடி போடுறோம். இதில் வேக வச்சு கொண்டக்கடலை போட்டுருக்கேன். கருப்பு சன்னா டால் தான் வேக வச்சு வச்சுருக்கேன். ஓவர் நைட் சோக் பண்ணி வேக வச்சு. இது வேக வைக்கிறப்பே மேலே அப்படியே உருளைக்கிழங்கே வேக வச்சுருங்க. ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இதே ஒன் பாட்டாக கூட பண்ணியிருக்கலாம், ஆனால் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக தனியாக பண்ணுறேன். இதில் ஒரு கை வெந்தயக்கீரை போட்டுக்கிறேன். கொஞ்சம் பாலக்கீரையை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துறேன். இது வந்து இந்த வெந்தயக்கீரையோட கசப்பை மட்டுப்படுத்துறதுக்காக நான் கொஞ்சம் தேங்காயும் இந்த பாலக்கீரையும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கேன். வெந்தயக்கீரை அவ்வளோ நல்லது, ஆனால் எல்லாருமே அதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறாங்க, சாப்பிடாம. குட்டி பசங்கள்லாம் சாப்பிடாது அந்த கசப்புக்கு. நம்ம இந்த மாதிரி போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கோ சாதத்தோடையே நம்ம அப்படியே கலந்து சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப ஓவர் மசாலாவாக இருக்காது, மீடியமாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நான் வேக வச்ச உருளைக்கிழங்கெல்லாம் மசித்து சேர்த்துக்கிறேன். அப்படியே கையாலே இது பண்ணி விட்டு சேர்த்து விட்டுருங்க. இதில் 2 பீஸ் உருளைக்கிழங்கு மட்டும் நம்ம தனியாக வச்சுக்கலாம். கடைசியில் அந்த உருளைக்கிழங்கை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா திக்காக கரைச்சிட்டு விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபுல்லாக நல்லா கரைச்சிட்டு மாவு மாதிரி கரைச்சிட்டு விட்டிங்கன்னா உங்களோட கிரேவி வந்து நல்லா திக்காகிடும். தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டு கன்சிஸ்டன்சி கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் 2 பீஸ் உருளைக்கிழங்கு இதில் வச்சுருக்கேன். இதை நான் கரைச்சி வச்சுக்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா கலரி வச்சுக்கலாம். இப்போ இதில் சின்ன டம்ளரெல்லாம் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுக்கிறேன், ஏன்னா கொண்டக்கடலை வேகிறப்போ உப்பு போட்டிருக்கேன். அதனால் இதில் கொஞ்சம் மீடியமாக உப்பு போட்டுக்கிறேன். காரத்துக்கு மிளகாலாம் நான் எதுவும் போடல. அரைக்கிறதுக்கு 2 ஸ்பூன் தனி மிளகா அப்படி போட்டுக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வெந்தயக்கீரையோட பச்சை வாசனைலாம் போயிடுது. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம், முந்திரி பருப்பு, தேங்காய் அந்த இதை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி கலந்து சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். மீடியம்லேயே வச்சுக்கலாம். இது இப்போ நல்லா கொதிச்சுருக்கு. இப்போ இதில் வந்து நான் உருளைக்கிழங்கு மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு இதில் போட்டுறேன். இதுக்கப்புறம் இது ஒரு 3 மினிட்ஸ் சிம்மில் இருக்கட்டும். இந்த கஸ்தூரி மேத்தி வேணும்னா போடுங்க, ஆனால் இதுலேயே நல்ல ஃப்ளேவர் இருக்கும். ஸோ நான் போடலை. தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துலேயும் இது போட்டு சாப்பிட்லாம். சண்டே மார்னிங் இது பண்ணி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, சைட் டிஷ் தொல்லையே நமக்கு இல்லை. இப்போ இருக்கிற ஸ்கார்சிட்டி, கேஸ் ஸ்கார்சிட்டி அது இதுன்னு பயமுறுத்துகிறாங்க. ஆனால் எதுவும் இல்லை ஸ்கார்சிட்டிலாம். இருந்தாலும் சேஃபாக இருக்கிற கேஸை சேவ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு இது பண்ணி வச்சிட்டோம்னா மார்னிங்கே அப்பளமோ இதுவோ தொட்டு ஒரு சைட் டிஷ்ஷாக சாப்பாட்டுக்கு எடுத்துக்கலாம். சப்பாத்தி, பூரி ஏதாவது பண்ணி இதை தொட்டு சாப்பிட்லாம். ஒரு டிஷ்ஷோட நமக்கு ஒரு நாள் வேலை முடிஞ்சிடும். எப்போவுமே நம்ம இந்த மாதிரி பண்ணோன்னா நம்மளோட இதை வந்து சேவ் பண்ணலாம். எவ்வளோ மணி சேவ் பண்ணலாம். நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு திருப்பி ஒரு டிஷ் பண்ணாமல் ஒரே டிஷ்ஷோட
முடிச்சுக்கிறது நல்லது. ஆஃபீஸ் போகிறப்போ இன்னும் ஈஸி. ரொம்ப லஞ்ச் பாக்ஸுக்கும் வைக்கலாம், நம்ம ஆஃபீஸ்க்கு எடுத்துன்னு போகிறதுக்கும் இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே மேலே நல்ல நல்ல டிஷ் எல்லாம் போடுறேன். தேங்க்யூ. டிஷ் ரெடி ஆகிடுது. எல்லாம் நல்லா டேஸ்ட் பண்ணி நல்லா சாப்பிடுங்க. ஹாப்பி சண்டே.